நேயர்களை வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. லஞ்சமும் ஊழலும் ஒரு நாட்டை எந்த அளவிற்கு சீர்குலைக்கிறது, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். சார், இப்ப பாத்தீங்கன்னா சார் கல்வியை பத்தி, கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றத பத்தி சொல்றாரு. வேற எந்தெந்த வகையில மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? வேற எந்தெந்த துறையில, மருத்துவத்துறை, எல்லா துறைகளிலுமே ஊழல். சுகாதாரம், அரசு மருத்துவமனைகளில் ஏற்படுகிற லஞ்சமும் ஊழலால் அடிப்படை கிராமத்திலே இருந்து ஒரு மருத்துவம் பார்ப்பதற்கு கிராமங்களில் இருந்து நகரங்களை நோக்கி வருகிற பெரியவர்களும் குழந்தைகளும் படுகிற வேதனை இருக்கிறது பார்த்தீங்களா? அதை நேரடியாக போய் நீங்க ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம். இல்லை, அந்த அரசாங்க மருத்துவமனையில வாயில் காவலரில் இருந்து ஒன்று வேண்டாம், ஒரு பெண் பிரசவமாயிருக்கிற அந்த பெண் பிரசவ வழியால் துடிக்கிற பெண்ணுக்கு பணம் கொடுக்கல, போக்குவரத்து இல்ல. நீங்க பிரசவம் நடக்க போது அந்த பெண் வயிற்று வழியால் அந்த தாய் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட கொடுக்க வேண்டிய அந்த 500 ரூபாய் பணத்தை கொடுக்கவில்லை என்பதற்காக அங்க இருக்கிற செவிலியர்களும் அதை பார்க்க வேண்டிய ஆயாக்களும் அதை அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்காம பத்திரிகையில வந்த செய்தியை சொல்றேன். இன்னைக்கு ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்து போன காவல் வெளியில இருக்கிற காவலாளி துவங்கி உள்ளே இருக்கிற அனைத்து துறைகளிலும் அரசாங்க மருத்துவமனைகளில் கையூட்டு இல்லாமல் ஒரு மருத்துவம் பார்த்து ஒருத்தர் வெளியிலே வர முடியாது. அப்படி அவர் கையிலே பணம் இல்லாமல் உள்ள சென்றார்னா வரிசையா உள்ள அரசாங்க மருத்துவமனை நல்லா போய் பாருங்க, நல்ல மரங்கள்லாம் வச்சு பெரிய இடங்களா இருக்கும். எங்காவது ஒரு மரத்தின் அடியிலே அவர் படுத்துக் கொண்டு இருக்க வேண்டியதுதான். ஒரு மரியாதையும் இல்லைங்க போற மக்களுக்கு. 2 துறைகளில் மட்டும் நான் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கிறேன். அந்த பேசிஸ்ல சொல்றேன். எனக்கு தெரிந்து ஊழல் லஞ்சம் ஓரளவுக்கு குறைந்து போயிருக்கிற துறை, ஒரு 90% குறைந்து போயிருக்கிற ஒரு துறைன்னா அந்த பாஸ்போர்ட் அலுவலகம். எல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டு இப்ப புரோக்கர்ஸ் இல்லை. ஆனா இந்த கார் லைசன்ஸ் வாங்க போறீங்கன்னா கார் லைசன்ஸுக்கு நீங்க நேரடியா போய் ஆன்லைன்ல பணம் கட்டலாம். எல்லாம் பணம் கட்டினாலும் சரிதான், அவர்கள் அதை ஊக்கப்படுத்துவதில்லை. அவர்கள் இந்த ஆர்டிஓ ஆபீஸை சுத்தி இருக்கிற எல்லா ஏஜென்ட் கிட்ட கொண்டே பணம் கொடுக்கணும். அது கரெக்டா அங்கே போய் சேர்ந்துரும். பத்திரப்பதிவு துறை, நீங்க பத்திரப்பதிவு துறைக்கு நீங்க உள்ள போங்க. முன்னால பாத்தீங்கன்னா உள்ள போனா திடீர்னு இப்ப இன்கம் டாக்ஸ் ஒருத்தன் ரைட் பண்றான், இல்ல ஊழல் தடுப்பு அதிகாரிகள் இங்க போறாங்கன்னு சொன்னா ரிஜிஸ்ட்ரார் டிராயர்லயும் அங்க இருக்க சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்துல பணத்தை எல்லாம் எடுப்பாங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா ₹1 நீங்க எடுக்க முடியாது. திட்டம் போட்டு திருடி கொண்டு இருக்கிறார்கள். அங்க வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க பத்திரம் பதிவு செய்தவர்கள் ஒரு பத்திரம் பதிவு பண்ணா இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்னு பிக்ஸ்டு ரேட்டு. யாரும் வேண்டாம், அவங்களுக்குள்ள இங்க இருக்கு. நான் குறிப்பிட்டே சொல்ல முடியும். ஆனா இந்த நிகழ்ச்சியை நம்ம குறிப்பிட்டு நம்ம பெயர் சொல்லி சொல்ல வேண்டாம். அந்த பகுதியில் இருக்க ஒரு 10 பேர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா அது மக்கள் மத்தியில் திணிக்கப்படுகிறது தான். அந்த பணத்தை நம்ம கிட்ட வாங்குறாங்க. அந்த மக்கள் தெரிந்தே செய்கிறார்கள், தெரிஞ்சுதான் கொடுக்குறாங்க. அந்த அங்க இருக்கிற ஒரு 10 பேர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வெளியில ரெஜிஸ்டர் பதிவு பண்றவங்க வெளியில உட்கார்ந்துருந்தாங்கன்னா அதுல ஒருவரை தலைவராக போட்டு அன்றைக்கு எத்தனை பேர் எவ்வளவு பத்திரம் பதிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாம் மொத்த பணத்தை அன்று மாலை கொடுத்துருவாங்க அவர் கையில. அந்த ரிஜிஸ்ட்ரார் சொல்லுகிற இடத்திற்கோ அந்த அரசாங்க அதிகாரி யார் வீட்டில் கொடுக்க சொல்லுகிறாரோ அந்த இரவு அந்த இடத்திற்கு மொத்த பணமும் கைக்கு போய் சேர்ந்து விடுகிறது. ஒரு 200 ரூபாய் போது மக்கள் அதை கொடுத்துடுறாங்க. இதுவே ஒரு 2 லட்சம் 20 லட்சம் போது உடனே போராட இறங்கிடுறாங்க. நம்ம ஆரம்பத்திலே குழந்தைகளுக்கு அதைத்தானே இப்ப நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அண்ணன் கோபகுமார் அவர்கள் சொன்னது போல ஒரு கல்லூரியில மேனேஜ்மெண்ட் கோட்டால 65% 35% அரசாங்கம் பதிவுல கொடுக்கறாங்க. முற்பட்டோர், பிற்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், டிரைப்ஸ் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டான உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறார்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்றைக்கு சராசரியாக முதல் நிலை பொறியியல் கல்லூரிகளில் ஒரு 10 கல்லூரிகள் எடுத்துங்க, ஒரு 5 கல்லூரிகள் எடுத்துங்களேன், 7 லிருந்து 8 லட்சம் ரூபாய் ஒரு பொறியியல் கல்லூரியில ஒரு மாணவன் சேர்வதற்கு பணம் வாங்குகிறார்கள். ஏன்னா என் பையன் இந்த வருஷம் +2ல பொறியியல் துறையில சேர்த்திருக்கிறேன். பெரிய ஆராய்ச்சி பண்ண 30-35 நாட்கள் தனக்கு ஆராய்ச்சி பண்ணி கடைசியா நான் எடுத்த முடிவு, என் மகன் வாங்கி இருக்கிற மார்க் இருக்கு, அவன் பெற்றிருக்கிற மதிப்பெண் இருக்கு, எந்த கல்லூரியில் அவனுக்கு தகுதியானவன் என்று இடம் கிடைக்கிறதோ அந்த கல்லூரியில் தான் அவன் சேர்ந்து படிக்க வேண்டும். அவன் படிப்பிற்காக நான் பணம் கொடுத்து சேர்க்க மாட்டேன்னு நான் கிட்டக்கே போல. எனக்கு எவ்வளவு பிரஷர், எங்க வீட்டுல இருந்து பிரஷர் பண்ணாங்க. அவன் எடுத்திருக்கிற மார்க் எவ்வளவு எடுத்திருக்கிறான், அந்த மதிப்பெண்ணுக்கு அரசாங்கத்தினுடைய இந்த மாதிரியான ஒரு மன உறுதி ஏன் மக்கள் கிட்ட வர மாட்டேங்குது? இல்ல, அது வராதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பையன் உடனே அந்த கல்லூரியில 8 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. 8 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கல்லூரியில சேர்த்தா வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அது கூட ஒரு மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு 17-18 லட்சம் ரூபாய் செலவழித்து 4 வருடத்துல வெளியில வருகிற பொழுது அந்த முதல் நிலை பொறியியல் கல்லூரி அந்த ஒரு 5-6 கல்லூரிகளிலே படித்து வருகிற மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூன்னு போறதுல 80% ஐடி இண்டஸ்ட்ரீஸ் தான். ஐடி இண்டஸ்ட்ரீஸ் தான் மூளை மழுங்கடிக்கப்படுகிற. நீங்க ஐடினா ரொம்ப பெருசா நினைச்சுட்டு இருக்கோம். ஐடில வேலை பார்க்கறாங்க. வேலை பார்த்துட்டு வர்ற வெளியில வர்ற குழந்தைகள் எல்லாம் திக்கு தெரியாமல், திசை தெரியாமல், எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ்ல எப்படி வெளியில வர்றாங்கன்னு நீங்க பேசி பாத்தீங்கன்னா தெரியும்.
மிக கடுமையான பணி. அவன் வெளியில வரும்போதே அவன் வாங்குகிற சம்பளமும் வெளியில செலவழிக்கிறத பார்க்கிற போது பெருசா இருக்கப்பட்டு உள்ள 80% ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வர உடனே வெளிநாடு போறதற்கான வாய்ப்பு, போட்ட பணத்தை எடுத்து விடலாம் என்று இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப என் பையனை நான் கூட்டிட்டு போறேன், இந்த கல்லூரியில உனக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் சீட்டு வாங்கிக்கன்னு சொன்னாலே அந்த பையனுடைய மனநிலை எங்க இருக்கும்? இந்த பையன் என்ன நினைப்பா சொல்லுங்க. சோ அந்த இடத்திலேயே ஒரு பள்ளிக்கூடத்திலேயே அவன் படிக்க போகிற பொழுதே லஞ்சம் கொடுத்தோ இல்ல ஊழல்வாதிகள் ஊழல் செய்வ அரசாங்க அதிகாரிகளுக்கு ஊழல் செய்கிற பணம் அவர்கள் இருந்தாலும் கையூட்டு கொடுத்துத்தான் நான் இந்த கல்வியை கற்றேன் என்கிற மனநிலை அந்த மாணவனுக்கு வருகிற பொழுது சமூகம் சார்ந்த சிந்தனையும் இதற்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இந்த மாணவனுக்கு எங்கே இருந்து வரும்? வருவதற்கான வாய்ப்புகள். அரசாங்க மருத்துவமனை, சுகாதாரங்கள் நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராம சுகாதார மையங்கள்ல இத்தனை மருத்துவர்கள் இருக்க வேண்டும் இருக்கு. மருந்துகள்லாம் இலவசமா கொடுக்கணும். அங்கே சுகாதாரத்துறை மருந்துகளை விற்கிறான். மருத்துவர்கள் அந்த மருத்துவமனைக்கு வருவதில்லை. அதை இங்க இருக்கிற மக்கள் யாரும் தட்டி கேட்க முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு வந்துதான் போகணும். இப்பதான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கிற பொழுது கூட அங்க இருக்கிற மருத்துவர்களுக்கு ஒரு எண்ணம் வேணும் இல்லையா? இந்த மருத்துவமனையில மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். காலையில 10 மணில இருந்து மாலை 3 மணி வரைக்கும் நான் இங்கே பணி செய்ய வேண்டும் என்று எனக்கு தான் சம்பளம் வாங்குறேன். அந்த 10 இருந்து 3 மணி வரைக்கும் ஒரு மருத்துவர் தன் பணியை செய்யவில்லை என்று சொன்னால் அது யாருடைய குற்றம்? அண்ணன் அவர்கள் கோபகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி அவன் 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்து 2 ஆண்டுகள் எம்டி படிச்சுட்டு வெளியில வந்திருப்பான். போட்ட பணத்தை எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம், மற்றவர்களிடமிருந்து பிடுங்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருக்குமே தவிர சராசரி சிந்தனையோடு சமூக பார்வையோடு அரசாங்க அதிகாரிகளும் தனியார் துறையில இருக்கிற இன்றைக்கு மருத்துவமனைகள் இங்க கல்வி சாலைகள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் பணத்தை நோக்கமாக மட்டுமே சம்பாதிப்பதற்காக மட்டுமே நடைபெறுகிற கல்வி சாலைகளும் மருத்துவமனைகளும் இருக்கிற வரையில் மக்கள் தெரிந்தும் சில நேரங்களில் இது நடக்கிறது என்று தெரியாமலும் மாட்டிக்கொள்கிறார்கள். தேர்தல் ஒன்று மட்டும்தான் அவர்களுக்கு நல்லவன் கெட்டவனை உறுதி செய்யும். ஒரு அரசியல் அரசுன்னு சொல்றோம். அந்த அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்துபவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டு லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்து பார்ப்பதற்கு கூட மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது தேர்தல் களம். அந்த தேர்தல் களத்திலே தேர்தல் களத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடிங்க சார், இப்போ அரசின் இத நடைமுறைப்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய அரசினுடைய நடவடிக்கை இன்னைக்கு எப்படி இருக்குங்க சார்? பொதுவா இந்த தேசத்துல ஊழல் கரைபுரண்டு அது சமுதாயத்துல பின்னி பிணைஞ்சு இருக்குது. இந்த ஊழல் அவ்வளவு வெகு எளிதாக இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த முடியாது. அரசாங்கம் ஆனாலும் சரி, பொதுமக்கள் ஆனாலும் சரி, அதிகாரி வர்க்கம் ஆனாலும் சரி, இன்றைக்கு ஏழைகள் ஏழைகளாக இருக்காங்க, பணக்காரர்கள் பணக்காரராக இருக்காங்க. இன்றைக்கு ஆனா இந்த ஊழலும் லஞ்சமும் வரும்போது ஏழ்மையில இருக்கிறவங்க தான் அதிகப்படியா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த நாட்டுல அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஏழை மக்களை சென்று அடைய வேண்டும். இன்றைக்கு எல்லா திட்டங்களும், இன்னைக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம்னா பட்ஜெட்ல போடுற நீங்க எல்லா மினிஸ்ட்ரி எடுங்க, பாதுகாப்புத்துறை எடுங்க, கூட்டுறவுத்துறை எடுங்க, உணவு எடுங்க, ஹெல்த் எடுங்க, டிஃபென்ஸ் எடுங்க, நீங்க எல்லா துறையும் சாதாரண பொதுமக்களுக்கு பாதுகாப்பு, சாதாரண பொதுமக்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், இதையெல்லாம் மனசுல வச்சுதான் ஒரு அரசு பட்ஜெட் போடுது. ஆனா இந்த பட்ஜெட்ல போடுற நிதியானது கடைசி மக்களை சென்று அடையும் பொழுது அங்க குறிப்பாக நீங்க கடந்த ஆண்டுல ஒரு 100 நாள் வேலைக்கு உத்தரவாத திட்டம் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் சொன்னாங்க. ஆனா மக்கள் கையில போய் சேர்றது 60 ரூபாய் அல்லது 50 ரூபாய் தான் போய் சேருது. ஒரு தனி மனிதனிடமிருந்து சுமார் 50% ஆஃப் மணி அந்த பணம் சூறையாடப்படுது. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கிராஜுவலா பெரிய லெவல்ல இருந்து சின்ன லெவல் ஆபீசர் வரை கொள்ளையடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா திட்டம், நீங்க நெடுஞ்சாலைத்துறை எடுத்துக்கோங்க, எந்த நெடுஞ்சாலையும் தரமாக போடுறது கிடையாது, அதுல கொள்ளையடிக்கிறாங்க. உணவுத்துறை எடுங்க, உணவுத்துறை அப்படிதான். நீங்க எந்த துறை, இன்றைக்கு கடந்த வார சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் பேசுறாரு, அந்த அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர், அவர் ஓடுகாலிகளேன்னு எதிர்கட்சிகளை பார்த்து கேட்கிறாங்க. நான் அவர் அவ்வளவு தைரியமா முதலமைச்சர் முன்னாடி எதிர்கட்சி தலைவர்களையும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினரையும் பார்த்து பேசுறாருன்னா அவருடைய பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா அவருடைய துறை. இன்றைக்கு சென்னையில நடந்த அந்த வீட்டு வசதி துறையினுடைய கட்டுப்பாட்டுல சிஎம்டிஏல இருந்து அதிகமான ஒரு வரம்பற்ற முறையில வருமானம் வரக்கூடிய ஒரு துறை அந்த துறை. தனியார் கட்டுமான நிறுவனங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி கூட்டுறவுத்துறை எடுத்துக்கோங்க. இன்றைக்கு கூட்டுறவுத்துறை பாத்தீங்கன்னா ஏழை மக்களை சென்ற பால் துறை, பால், நீங்க அது மாதிரி சர்க்கரை ஆலைகள், இந்த சர்க்கரை ஆலை பால் துறையில பால்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான அந்த மானியங்கள் கூட போய் சேர மாட்டாங்க. அவங்க பாலை கொடுத்துட்டு ஒரு வாரம் காத்திருந்தாதான் பில் வருது.
சர்க்கரை ஆலையில கரும்பு கொண்டு கொடுத்துட்டு அவங்க காத்திருந்தாதான் இவங்க எல்லாம் வட்டிக்கு காசு வாங்கி அவங்க அடுத்த விவசாயத்திற்கும் அடுத்த நெசவுக்கும் அந்த பால் பண்ண அந்த பசுவுக்கு தேவையான அடிப்படை உரம் முதல் அந்த சாப்பாடு வர அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து தீவிரங்கள் வர அவங்க இந்த வட்டிக்கு வாங்கி பண்றாங்க. இந்த மாதிரி ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மின்சாரம் எடுத்துக்கோங்க, நெசவுத்துறை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எல்லாமே ஏழை மக்களை ஏன் பாதிக்குன்னா இந்த அரசு தமிழக அரசானாலும் சரி, அகில இந்திய அளவில் அரசானாலும் சரி, திட்டங்கள் அதிகாரிகள் வாயிலாக சிறப்பாக மக்களை சென்று அடைய வேண்டும். அவங்களுக்கு இந்த மானியம் கொடுக்கறாங்க, இந்த மானியம் முழுசா போய் சேர்றது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களை பெரிய அளவுல பாதிக்கும் பொழுது மிகப்பெரிய ஊழலை கிராமத்தில் உள்ள மக்கள் பெருசா கண்டுக்கிறது இல்ல. அதை கொண்டு வரதுக்கு மீடியாவும் சமூக ஆர்வலர்களும் சோசியல் மீடியாவும் இந்த மாதிரி உள்ளவங்க கொண்டு வராங்க. இருந்தாலும் அது அந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஜன்லோக்பால் மசாலா நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூட இல்லாம போகுது. அந்த ஊழலும் இதுக்கு ஒரு பெரிய காரணம். ஊழல் தான் நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பணத்துல எத்தனையோ மருத்துவ கல்லூரிகள் கட்டலாம்னு சொல்றாங்க, எத்தனையோ தொழிற்சாலைகள் கட்டலாம்னு சொல்றாங்க. அவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்படுது. இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பும் பாதிக்கப்படுது. இது மக்களுக்கு சரியா புரியல. குறிப்பு தர்றேன் கோபகுமார்னு. நீங்க ஒரு பொறியியல் கல்லூரிகளையும் மருத்துவ கல்லூரிகளையும் இங்க தமிழகத்தில் நடத்துவது யாருன்னு ஒரு அனாலிசிஸ் எடுங்க. ஒரே தலைமையின் கீழ் 14 கல்லூரிகள் இருக்கிறது. ஏன் ஒரு இடத்துல போய் குவியணும்? தனியாருக்கு கல்லூரி துவங்குவது இன்னைக்கு 2 லட்சம் மாணவர்கள் படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் பொறியியல் துறை இங்க இருக்குது. இன்றைக்கு வந்திருக்கிற குறிப்பு நீங்க பத்திரிகையில் வந்திருக்கிற செய்திகள் பாத்தீங்கன்னா 52,000 சொச்ச மாணவர்கள் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. 27.7% மாணவர்கள் கவுன்சிலிங்க்கு வரல. தங்களுடைய கல்லூரியை தேர்ந்தெடுத்துவதற்கு அந்த மாணவர்கள் வரவில்லை. அந்த வந்திருக்காங்க இல்லைங்களா? அரசாங்கத்துக்கு ஒரே தலைமையின் கீழ் இயங்குகிற வெவ்வேறு பெயர்களில் இயங்குகிற பொறியியல் கல்லூரிகள் 14 கல்லூரிகள் ஒரு நிறுவனமே நடத்திட்டு அவங்க மட்டும் எப்படி லைசன்ஸ் கிடைக்குது? அது எப்படி லைசன்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? கல்வி என்னைக்கு வியாபாரம் ஆச்சோ அன்னைக்கே தமிழ்நாட்டுல விஷயம். இன்னைக்கு மக்கள் 27% மாணவர்கள் கவுன்சிலிங் வரல. ஏன்னா தரமான கல்வி இல்ல. நீங்க அந்த கல்லூரிகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு வசதி இருக்காது, தகுதியான ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த கல்லூரியிலேயே பிஇ முடிச்சவங்க எம்ஏ முடிச்சவங்க அப்படி ஃப்ரெஷ்ஷா எடுத்து ஆசிரியரா போடுறாங்க. இதுக்கு ஒரு செய்தி, நீங்க சொன்ன செய்தியை விட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இப்ப நேற்று முதல் நாள் பத்திரிகையில் வந்தது. இந்தியாவில் கல்வி தரம் அந்த மாநில வாரியாக கல்வி தரங்கள் பார்த்ததுல முதல்ல லட்சதீப், 2வது புதுச்சேரி, 2 யூனியன் பிரதேசங்கள், தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும் குஜராத் 18வது இடத்தில் இருப்பதாகவும் பீகார் 14வது இடத்தில் இருப்பதாக ஒரு குறிப்பு. அவங்களே ஒரு சர்வே எடுத்து நமக்கு ஒரு சர்வே எடுத்து அந்த சர்வே அவங்க உலகத்தில் இருக்கிற டாப் 200 பல்கலைக்கழகங்களில் இந்திய பல்கலைக்கழகங்கள் ஒன்று கூட இல்லை என்கிற செய்தியும் இந்த மத்திய அரசாங்கம் தான் கொடுத்திருக்கு. அப்போ சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பா நம்ம கல்வின்றத பத்தி மட்டும் பேச வேணாம், பரவாயில்ல எல்லா விஷயங்களையுமே பேசுவோம். மக்கள் இப்ப தனக்கு அதாவது தம்முடைய வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் ஊழலும் லஞ்சமும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்ப்பை எந்த வகையில வெளிப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க எந்த வழியில வெளிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க எந்த வழியிலையும் வெளிப்படுத்த முடியாதுங்க. அதனால இறுதியில அவங்களை அடைகிற பலன் என்னன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப சமீபத்துல நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் அவர்கள் போராடி பார்த்து விட்டு இதற்கான தீர்வு மக்கள் கிட்ட இல்ல, அரசாங்க அதிகாரிகள் மக்களை ஏமாற்றுவதற்கு எல்லாமே இருக்குங்க. ஒன்று வேண்டாம். அந்த 100 நாள் வேலை திட்டம் சொன்னாங்க இல்லீங்களா, 140 ரூபாய் கணக்குன்னு சொல்றாங்க. மக்களை எங்கே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்றது பணம் மக்களுக்கு போகுது. கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஒரு 3 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கிறது. ரேஷன் கடையில அரிசி பருப்பு வாங்கினா அந்த வயதானவர்கள் காலத்தை ஓட்டலாம் ஒண்ணுதான். அது மக்களுக்கு பயனளிக்கிறதா ஒண்ணு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று குறித்து அந்த இடத்துல அந்த வேலை முடிஞ்சதா ஏதாவது ஒரு ரெக்கார்டு காட்ட சொல்லுங்க. அவங்க அன்றைக்கு போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருங்க கும்பலா. அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவரா லோக்கல்ல இருக்கிற கவுன்சில்ஸ் இருக்கிறவங்க ஒரு 100 பேர் எழுதி ஒரு 100 பேரை வேலைக்கு வர சொல்லி 200 பேர் வேலைக்கு வந்ததா பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இந்த பணம் தர்றோம், போய் உட்காந்து ஓரம்ப மரத்துல உட்காந்து தாய விளையாடு இப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதும் இதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலையில் வாழ்கிற மக்கள் எதை சிந்திப்பாங்க நினைக்கிறீங்க? இப்ப சமீப காலமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது மனு எழுதி பார்த்து ஒரு வேலை நடக்காமல் பணம் கொடுத்து அந்த வேலையை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள், காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை கொடுத்து விட்டு அதற்கு தீர்வு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க போகிற பொழுது கையில் ஒரு மண்ணெண்ணெய் கேனோட போறான். இப்ப சமீபத்தில் எல்லா பத்திரிகையும் நீங்க பார்த்திருக்கலாம். அந்த இடத்துல காரியம் நடக்கல. சொல்லி பார்த்தேன், போராடி பார்த்தேன், மனுவை கொடுத்து பார்த்தேன், கதறினேன், எதுவுமே நடக்கலன்னா அவருக்கு முன்னாலே மண்ணெண்ணெய் ஊத்தி பத்த வச்சுக்கிறான். பத்த வைத்து முயற்சி பண்ணா காவல்துறை. இது சமீப காலமாக நடந்து கொண்டிருப்பது. ஒண்ணு வேண்டாம்,
தண்ணீரில் இருந்து மக்கள் போராடி கிராமத்துல இருந்து வெளியில வந்து பஸ் மறியல், சாலை மறியல் பண்றாங்க. உடனே வந்து நீங்க ஆர்டிஓ வரணும், உயர் அதிகாரிகள் வரணும், தாசில்தார் வரணுங்கிறாங்க. தாசில்தார் வந்து என்ன பண்ணுவாருங்க? தாசில்தார் வந்து பேசி எல்லாம் முடிச்சு சாலை மக்கள்கிட்ட பேசி முடிச்சு 2 நாளை கொடுத்துறங்கன்னு ஒரு 2 நாளைக்கு லாரி தண்ணி போகும், 3ஆவது நாள் போகாது. மக்கள் போராட்டத்திற்கு இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் கொடுக்கிற மரியாதை அவ்வளவுதான். மக்கள் மத்தியில் ஒரு போராட்ட உணர்வும் நாம் இதை நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் சூழ்நிலையும் உருவாகாத வரையில் இந்த அரசாங்கத்தையோ அரசு அதிகாரிகளோ எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மக்கள் விலகி போயிட்டாங்க. அவங்களுடைய பிரியாரிட்டி வேற. இப்போ தனக்கு கிடைத்தால் போதும் என்கிற மனப்பான்மையும் மக்களுக்கு வந்துருச்சு. ஊரோடு சேர்ந்து வாழுன்னு சொல்லுவாங்க, ஊரு கூடி தேர்வும்பாங்க. ஈவன் கிராமப்புறத்தில் வசிக்கிற மக்கள் கூட சுயநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய காலச்சூழல் யதார்த்தம் அதுதான். தன்னை பற்றி ஒருவன் சிந்திக்கிற பொழுது இது நமக்கு கிடைத்தால் போதும், அடுத்தவரோடு பகிர்ந்து உண்ணுகிற பழக்கம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு குடும்ப சூழலை ஒரு பொது குடும்பமாக வசித்த இடத்தில் என் தாத்தா எனக்கு பிஸ்கட் கொடுக்க அதை எடுத்துட்டு போய் நான் என் பாட்டிக்கு ஊட்டி விட, நான் இந்த பக்கம் வந்து பாருங்க என் தம்பி ஓடி போய் எங்க அம்மா கிட்ட கொடுக்கன்னு சொல்லி ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் தனக்கு கையிலே கிடைக்கிற பொருளை அடுத்தவர்களுக்கு பிரித்து கொடுத்து பகிர்ந்து கொடுத்து உண்ணுகிற ஒரு வாழ்க்கை முறையை விட்டு மாறி வீட்டிலே தனி குடித்தனமாக இருந்து அந்த குழந்தை பிளே ஸ்கூல்ல போய் ஆயா மடியில உட்கார்ந்துகிட்டு இதை பத்தி மேல நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேயர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாங்க பேசலாம். நிகழ்ச்சி தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.